ராஜாவின் பக்கத்தில் ஒரு புதிய தாக்குதலை தொடங்குகிறார். H4 நகர்வு 36. கார்யாகின் தனது குதிரையை இயைந்து சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை ராணிக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறார். E5 நகர்வு 37. கார்ல்சன் ராணியை F4 சதுரத்திற்கு நகர்த்தி தாக்குதல் முனையை மாற்றுகிறார். Q4 நகர்வு 37. கார்யாகின் குதிரையை D3 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை கோட்டைக்கு நெருக்கடி கொடுக்கிறார். D3 நகர்வு 38. கார்ல்சன் தனது கோட்டையைக் கொண்டு D3 குதிரையை வெட்டி அச்சுறுத்தலை முறியடிக்கிறார். RxD3 நகர்வு 38. கார்யாகின் தனது கோட்டையைக் கொண்டு D3 சதுரத்திலிருந்த கார்ல்சனின் கோட்டையை வெட்டுகிறார். RxD3 நகர்வு 39. கார்ல்சன் மந்திரியை A1 சதுரத்திற்கு பின்வாங்கி நீண்ட ஆதிக்கத்தை தக்க வைக்கிறார். BA1 நகர்வு 39. கார்யாகின் ராணியை A5 கட்டத்திற்கு கொண்டு சென்று வெள்ளை கோட்டைக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறார். Q5 நகர்வு 40. கார்ல்சன் தனது கோட்டையை F1 கட்டத்திற்கு பாதுகாப்பாக நகர்த்தி அச்சுறுத்தலை தவிர்க்கிறார். R1 நகர்வு 40. கார்யாகின் மந்திரியை G7 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை மந்திரியின் தாக்குதலுக்கு தயாராகிறார். BG7 நகர்வு 41. கார்ல்சன் மந்திரியை வெட்டுகிறார். ஆட்டத்தின் பல முக்கியமான காய்கள் இப்போது வெளியேறியுள்ளன. BxG7 நகர்வு 41. கார்யாகின் தனது ராஜாவைக் கொண்டு மந்திரியை வெட்டி ஆட்டத்தை தொடர்கிறார். KxG7 நகர்வு 42. கார்ல்சன் சிப்பாய் ஏற்றேந்து விளையாடி கருப்பு ராஜாவின் பாதுகாப்பு அரணை உடைக்க முயல்கிறார். ஏற்றேந்து நகர்வு 42. கார்யாகின் ராணியை இயைந்து சதுரத்திற்கு கொண்டு வந்து ராணி பரிமாற்றத்திற்கு சவால் விடுகிறார். Q5 நகர்வு 43. கார்ல்சன் ராணி பரிமாற்றத்தை தவிர்த்து ராணியை G4 கட்டத்திற்கு நகர்த்தி அழுத்தத்தை தக்க வைக்கிறார். QG4 நகர்வு 43. கார்யாகின் ராணியை F6 சதுரத்திற்கு கொண்டு வந்து தற்காப்பு பணிகளை மேற்கொள்கிறார். Q6 நகர்வு 44. கார்ல்சன் சிப்பாயை வெட்டி கருப்பு ராஜா